அன்னைக்கு சரியா செப்டம்பர் 20, 2008 மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருக்கக்கூடிய காந்தி மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சு கொண்டு இருந்த சந்திரேஷ் மறுநாள் தன்னுடைய எக்ஸாமுக்காக பரபரப்பா தன்னுடைய பாய்ஸ் ஹாஸ்டல்ல பி பிளாக்ல ரூம் நம்பர் 61ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த ஒரு போலீஸ் கேங் அவரை என்ன ஏதுன்னு கேட்காம உடனடியாக கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போற நேரத்திலேயே அந்த பையனுக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க, ஏன் அரெஸ்ட் பண்றாங்க, என்ன காரணம் அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே சொல்லப்படவே இல்லை. அந்த பையனுடைய மனசுல அதே குழப்பத்தோடையும் போலீஸ் ஆபீசர் கிட்ட அந்த கேள்விகளோடையும் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருந்திருக்காரு. அங்க போனதுக்கு பிறகும் கூட, சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு, என்னை விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ தப்பு பண்ணியா இல்லையா அப்படிங்கறத நாங்க இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஆனா உன்னுடைய காலேஜில் இருக்கிற சீனியர் டாக்டரான டாக்டர் ஹேமந்த் வர்மா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் உன்னை கைது பண்ணியிருக்கோம். சீக்கிரமாவே அதை உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை அபிஷியலா கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டதுமே சந்திரேஷுக்கு டாக்டர் வர்மா எதனால நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு அப்படின்ற குழப்பத்தோடையே 2 நாட்கள் அந்த போலீஸ் கஸ்டடியில ஏன் கைது செய்யப்பட்டிருக்கோம், எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாம ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்டான இந்த சந்திரேஷ் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. இந்த சந்திரேஷ் கைது செய்யப்பட்ட அடுத்த 2 நாட்கள் கழித்து அதே போபாலில் இருந்து 210 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பச்மார்க் அப்படின்ற ஒரு மலை அடிவாரத்தில் வசிச்சு கொண்டே இருக்கிற கிராமத்து மக்கள் அந்த பகுதி வழியா போகும்போது ஏதோ பயங்கரமான துர்நாற்றம் வீசுறத உணர்ந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் துர்நாற்றம் எந்த இடத்துல வீசுதோ அந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்லமா நடந்து போய் கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு பெட்டில் சுத்தப்பட்ட நிலையில எப்படி வெஜ்ஜரோல ஸ்டஃப் பண்ணி சுத்தி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய சடலத்தை ஒரு பெட்டுக்குள்ள சுத்தி இங்க வந்து தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அந்த கிராமத்து மக்கள் உடனடியா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை கொடுக்கறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த சடலத்தை மீட்டு எடுக்கிறாங்க. இந்த சடலம் கிடைச்ச அடுத்த 3வது நாட்கள்ல செப்டம்பர் 25ஆம் தேதி தான் பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து கைது செய்யப்பட்ட இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டான சந்திரேஷை அபிஷியலா போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. 210 கிலோமீட்டர் தாண்டி கிடைச்ச சடலம் யாருடையதா இருக்கும், எதனால சந்திரேஷை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணாங்க, இந்த சந்திரேஷுக்கும் இறந்து போன நபருக்கும் என்ன தொடர்பு, இறந்து போன நபர் யாரு, அது ஆனா பெண்ணா, எதுக்காக அந்த நபரை கொலை பண்ணி அவ்வளவு தூரத்துல தூக்கி போட்டாங்க, இந்த டாக்டர் வர்மா யாரு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்ற எக்கச்சக்கமான மிஸ்டீரியஸான இத்தனை கேள்விகளோட தான் இன்னைக்கான வழக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கேஸ் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல பாத்திராத ஆங்கிள் இந்த கேஸை நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு கற்பனை விட நிஜத்துல எப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசே இந்த வீடியோ முடியும் போது சொல்லும். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு நம்ம வீடியோஸ்லாம் போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். எங்கள் டீமுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஒவ்வொரு கேஸ் சம்மந்தமாகவும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த சந்திரேஷோடைய சொந்த ஊர் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாலக்காட் மாவட்டத்தில் இருக்கிற டோக் அப்படின்ற ஒரு கிராமம். இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பழங்குடியின சமூகமான கோண்ட் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த சந்திரேஷ் மார்க்ஸ்கில். சின்ன வயதுல இருந்து பல கஷ்டங்களை சந்தித்து வந்த இந்த சந்திரேஷ் தன்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு இரவு பகல்னு பார்க்காம படிச்சு தான் இந்த காந்தி மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் ஸ்டூடெண்டாகவே ஜாயின் பண்ணியிருக்காரு. மெடிக்கல் காலேஜுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட அங்க படிக்கிறதுல அவருக்கு பெரிய கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவருடைய இந்த ஜாதி தான். சந்திரேஷ் ஒரு பழங்குடியினர் சமுதாயம்ங்கிறதுனால அங்க இருக்கிற நிறைய பேர் இவரை கேலி கிண்டல் பண்ணாங்க. பட் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் அரியர் எதுவுமே வைக்காம நல்ல ஸ்டூடெண்டா நல்லா படிச்சுக்கிட்டு தான் ஃபைனல் இயர் வரைக்கும் இவர் வந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் இவரை சம்பந்தமே இல்லாம அதே காலேஜ்ல இருக்கிற சீனியர் டாக்டரான வர்மா கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் இந்த பையனை திடீர்னு ஒரு நாள் போலீஸ் கேங் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க.
இந்த கேஸை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அணுக ஆரம்பிக்கலாம். நீங்க சந்திரேஷோடைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இமேஜினேஷனோட மீதம் இருக்கிற கதைகளை நம்ம தொடரலாம். டாக்டர் ஹேமந்த் வர்மா கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, சார் என்னுடைய பேர் டாக்டர் ஹேமந்த் வர்மா, நான் இந்த காந்தி மெடிக்கல் காலேஜ்ல சீனியர் டாக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க காலேஜோடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டான இந்த சந்திரேஷ் சரியா செப்டம்பர் 19, 2008 அன்னைக்கு காலையில ஒரு 10-10:30 மணிக்கு வந்து என்கிட்ட அவசர வேலையா நான் ஹோசனாபாத் வரைக்கும் போகணும், உங்களுடைய காரை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுவேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். நான் உடனே என்னால தர முடியாது, நீ வேற ஆளுகிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆனாலுமே அவன் மறுபடியுமே என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன், அதனால எனக்கு கொஞ்சம் கார் கொடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி என்னை கேட்டான். சரின்னு நானும் பாவம் பார்த்து அந்த பையனுக்கு என்னுடைய டொயோட்டோ குவாலிஸ் காரை அவங்ககிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிரைவரான ராம் பிரசாத்தையும் அவன் கூட அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் மறுநாள் என்னுடைய டிரைவர் என்கிட்ட வந்து, சார் நேற்று அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டான சந்திரேஷை ஹோசனாபாத் வரைக்கும் கூட்டு போக சொன்னீங்களே, அப்போ அந்த ஹோசனாபாத்துக்கு போறதுக்கு முன்னாடி டைரக்டா அந்த பையன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வண்டியை விட சொன்னா. நானுமே அவர் சொன்ன மாதிரியே அந்த ஹாஸ்டலுக்கு போனேன். அப்போ அவனுடைய ரூம்ல இருந்து ஏதோ கனமான ஒரு சிகப்பு கலர் பெட்டை கயிறால கட்டப்பட்ட நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து காருடைய டிக்கியில வச்சான். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இந்த ஹோசனாபாத்துக்கு போனோம். எப்பொழுதுமே போபால் டு ஹோசனாவுக்கு 2 மணி நேரத்துல போயிடலாம், அன்னைக்கும் அதே மாதிரி தான் போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி அந்த பச்மார்க் ஹில்ஸ் கிட்ட நாங்க போனோம். அங்க தன்வா தர்சன் அப்படின்ற ஒரு இடத்துல காரை நிறுத்த சொன்னாரு. நானுமே எனக்கு யூரின் வரதுனால காரை நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் அந்த கார் நிப்பாட்டின இடத்துல இருந்து ஒரு 200 அடி தள்ளி ரிலாக்ஸா யூரின் போயிட்டு அங்க இருக்கிற சில இயற்கைகளை பார்த்தேன். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. கார் கிட்ட இருந்து அந்த சவுண்ட் வந்ததுனால ஏதாவது கார் மேல விழுந்துருச்சா அப்படின்ற பதட்டத்தோடயே நான் வேக வேகமா கார் கிட்ட வந்தேன். அப்போதான் என்னுடைய கார் டிக்கி ஓபன் பண்ணப்பட்ட நிலையில இருந்துச்சு. மலையோடைய பள்ளத்தாக்கு கிட்ட இந்த பையன் நின்னுகிட்டு இருந்தான். ஸோ அவன் எடுத்துட்டு வந்த அந்த பெட்டை அங்க தூக்கி போட்டுட்டான் போல, அதனாலதான் இந்த சத்தம் வந்துச்சு போல அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த பையன் கிட்ட அதை பத்தி கேட்டாலும் அவன் என்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல. இதனால நான் அவன் கிட்ட எதுவுமே பேசாம நேரடியா காரை திருப்பிக்கிட்டு ஊருக்கு போனதும் இதை சொல்லியே ஆகணும்னு நினைச்சபடியே தான் நான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி ஒரு ஆளை இந்த பையன் மீட் பண்ணா. என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியல. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள அவங்களுடைய கான்வர்சேஷன் முடிஞ்சதும் ரிட்டன் என்னுடைய கார்ல ஏறி உட்காந்துட்டான். அதன் பிறகு நான் உன்னுடைய ஹாஸ்டல்லையே விட்டுட்டேன். பட் நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால என்னால இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்ல முடியல, அதனால தான் நான் அடுத்த நாள் வந்து சொல்றேன் அப்படின்னு இந்த டிரைவரான ராம் பிரசாத் அப்படின்றவர் இந்த ஹேமந்த் வர்மா கிட்ட சொன்னதாகவும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஹேமந்த் வர்மா அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம இந்த சந்திரேஷ் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, என்னுடைய காரை நான் கொடுத்துட்டதுனால ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், அதனால அவனை என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்கன்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஜிக்கு கைப்பட இந்த லெட்டரை ஹிந்தியில எழுதி இந்த ஹேமந்த் வர்மா அப்படின்ற சீனியர் டாக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த லெட்டரின் அடிப்படையில் தான் லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் இரவோட இரவா அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு சந்திரேஷை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட வந்த அடுத்த 2 நாட்கள்லயே அந்த லெட்டர்ல என்ன மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பெட்டு கவர் 210 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பச்மார்க் ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசரால மீட்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததுமே இந்த சந்திரேஷை கைது பண்ண போலீஸுக்கு இந்த டாக்டர் வர்மா சொன்ன மாதிரி இந்த பையன் பண்ணது எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் வெஜ் ரோல் மாதிரி சுத்தப்பட்டிருந்த அந்த பெட்ல இருந்த சடலத்தை மீட்ட போலீஸ் ஆபீசர் உடனடியா ஃபாரன்சிக் டீமையுமே வர வச்சு அந்த சடலத்தை செக் பண்றாங்க. அப்போ இறந்து போன இந்த ஆளுக்கு 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கலாம், இது ஒரு பெண்ணுடைய உடல் அப்படின்னும் இவங்களுடைய இந்த சடலம் பயங்கரமா டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதனால இந்த வழக்கை எடுத்த போலீஸ் ஆபீசர் சுத்து வட்டாரம் முழுக்க இந்த அங்க அடையாளங்களோட இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட போலீஸ் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் எந்த காலேஜ்ல இந்த பையன் படிச்சானோ அதே காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு அந்த பெண்ணுடைய சடலத்தை அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு வர வச்சு ஒவ்வொருத்தரும் அடையாளம் காண சொல்லும் போது தான் ஜார்ஜ் ஹில்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இது தன்னுடைய மகள் தான் அப்படின்னு கண் கலங்கினபடி தன் ஆசை மகளுடைய சடலத்தை பார்த்து அடையாளம் காட்டியிருக்காரு.
அவரை சமாதானப்படுத்தின போலீஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட, சார் உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது, கொஞ்சம் உங்க பொண்ணை பத்தின டீட்டெயில் சொன்னீங்கன்னா நாங்க கூடிய சீக்கிரமாவே அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அழுதபடியே அந்த ஜார்ஜ் ஹீல் அப்படின்ற அந்த அப்பா இறந்து போனது என்னுடைய ஒரே ஒரு மகளான ஸ்ருதி ஹீல். ரொம்ப தைரியமான பொண்ணு, எங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எங்க போனாலும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவா, இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பப்போ அவளுடைய லவ்வரான போலீஸால கைது செய்யப்பட்ட இந்த சந்திரேசை பார்க்கறதுக்கு அடிக்கடி அந்த பையன் படிக்கிற அந்த காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு வருவா. ரெண்டு பேருமே நல்ல பசங்கிறதுனாலையும் ரெண்டு பேருடைய காதலை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனாலையும் சீக்கிரமாவே அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்களுடைய பிளானாவும் இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் தான் 4 நாட்களுக்கு முன்னாடி சந்திரேசா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னுடைய மகள் கிளம்பி போனா. ஆனா சொன்ன டைமிங்ல என்னுடைய மகள் வராததுனால அவளை தேடி நாங்க போனோம். இந்த நேரத்துல தான் சந்திரேசா போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எங்க தேடியுமே கிடைக்காததுனால என்னுடைய மகள் காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை போபால் நகர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ரெஜிஸ்டர் பண்ண அப்படின்னு அழுதபடியே ஸ்ருதியோடைய அப்பாவான ஜார்ஜ் கண்ணீர் மல்க தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இப்போ சந்திரேசை ஏற்கனவே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கைது பண்ணி இருக்கிறதுனால இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த டீம் கிட்ட இந்த கேஸை கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சந்திரேசுமே அந்த சடலத்தை அடையாளம் காட்ட சொல்றாங்க. அவருமே அது என்னுடைய காதலியான ஸ்ருதி தான் அப்படின்னு அழுதபடியா அவருமே வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட சப்மிட் பண்றாங்க. அதுல பாடியை நாங்க ரெக்கவர் பண்ணும்போது அது ஒரு பிளாஸ்டிக் சீட்டால சுத்தப்பட்டு இருந்துச்சு. ரெட் கலர் பெட்டால ஒரு வெஜ் ரோல சுத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெட்டுக்கு மேலையும் கயிறால கட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சடலமும் அழுகி போக ஆரம்பிச்சிட்டதுனால புழுக்கள் எல்லாமே மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர உயரமான இடத்துல இருந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டதுனாலதான் அவங்களுடைய உடம்புல பல எலும்பு முறிவுகள் காணப்படுது. நாங்க இதை எப்படி எக்ஸாக்டா இந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகுதான் இந்த பிராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றோம்னா, ஒரு ஆள் உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரி பள்ளத்துல இருந்து விழுந்துட்டானா கண்டிப்பா அந்த எலும்பு முறியறதுல ரத்தம் பீச்சி அடிக்கும். அதாவது ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ரத்தம் பீச்சி அடிக்கும். ஆனா இந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப நேரத்துக்கு பிறகு தூக்கி போடப்பட்டதுனாலதான் என்னதான் எலும்பு முறிவுகள் இருந்தாலும் ரத்தம் அந்த அளவுக்கு வெளியே வராம போயிருக்கு அப்படின்ற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்ல தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு இறந்து போனதுக்கான காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா, யாரோ இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய காதுக்கு பின்னாடி சில கீறல்கள், கழுத்துல சில கீறல்கள், முட்டியில சில காயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க அந்த கில்லர் கூட பயங்கரமா ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. தப்பிச்சு போறதுக்கு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே மீறி தான் இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரியும் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா மருத்துவர்கள் மூலமா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதை விட இன்னும் முக்கியமான தடயங்கள்லாம் ஃபாரன்சிக் டீமுக்கு என்ன கிடைச்சதுன்னா, இந்த பையன் எடுத்து செல்லப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த குவாலிஸ் காரை சரியா ஒரு 20-30 நாட்கள் கழித்து மீட்டெடுத்திருக்காங்க. அந்த காரோடைய டிக்கி பகுதியில இருந்து ஒரு ரத்தக்கரையை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. ஆனா பல நாட்கள் கழித்து அந்த ரத்தக்கரை மீட்டெடுக்கப்பட்டதுனால அதோடைய பிளட் குரூப்பை அந்த நேரத்துல கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுடைய உள்ளாடையில விந்துக்கள் இருந்த மாதிரியான தடயங்களை மீட்டெடுக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே அவங்களுடைய பிறப்புறுப்புல காணப்படவே இல்லை. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணுடைய கழுத்துல ஒரு தாலியையுமே மீட்டெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு மிஸ்ஸிங் கேஸா இருந்தது கொலை கேஸா மாற ஆரம்பிச்சது. சந்திரேஷ் தான் முழுக்க குற்றவாளி அப்படின்னு அவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் திரட்ட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஃபாரன்சிக் டீம் வந்து இந்த சந்திரேஷோட ரூமை செக் பண்ணி பார்த்தப்போ சில உடைந்த வளையல்களும் இந்த ஸ்ருதி வந்து அந்த மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்பிட்டல்ல ஓபில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு உண்டான ரிசிப்டையுமே அதுல இருந்து மீட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கணும், இந்த இடத்துல தான் இவர் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு போலீஸ் ஆபீசரும் ஃபாரன்சிக் டீமும் வர ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த கேஸ்ல முக்கியமா டாக்டர் ஹேமந்த் வர்மாவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுனால முழுக்க இந்த சந்திரேஷ் தான் குற்றவாளி அப்படின்ற ஆங்கிள்லயே எல்லா எவிடன்ஸுமே போலீஸ் கலெக்ட் பண்ணி அந்த பையனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டையும் மொத்த எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணிருக்காங்க. ஃபைனலி இந்த வழக்கு போபாலுடைய செஷன் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த சந்திரேஷ் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கும் ஸ்ருதிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே மன உருகி ரொம்ப
சீரியஸா காதலிக்கிறோம், எங்க 2 பேருடைய பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், நான் ஸ்ருதியை கொலை பண்ணவே இல்லை, அது அவளுக்கும் தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும், வேணும்னே என்னை பொய்யா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாளாவே ஸ்ருதி என்னை பார்க்கவே வரல, அது மட்டும் இல்லாம எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் போய் அவளை எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சந்திரேஷ் தன்னுடைய வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காரு. பட் ஹேமந்த் வர்மா கோர்ட்ல என்ன சாட்சி சொல்றாருன்னா, ஸ்ருதியும் சந்திரேஷும் ஹாஸ்டல்ல ஒன்னாவே தங்கியிருந்தாங்க, இத சில ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் பார்த்திருக்காங்க, சில பேர் ஹாஸ்டலுடைய வார்டன் கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இன்னும் சில டாக்டர் இந்த சந்திரேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு சில ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ருதியை கூப்பிட்டு வந்ததாகவும் அதை பத்தி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த டாக்டர் ஹேமந்த் வர்மா நீதிமன்றத்தில் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. பட் இன்னொரு பக்கம் டாக்டர் ஹேமந்த் வர்மாவுடைய டிரைவரான ராம் பிரசாத், நான் என்னுடைய கண் கூட இந்த பையன் பெட்டை தூக்கிட்டு வந்தது, அந்த பெட்டை பள்ளத்தாக்குல தூக்கி போட்டது முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்ணால தெல்ல தெளிவா பார்த்தன்னு ஒரு ஸ்ட்ராங்கான சாட்சியை சொல்லியிருந்திருக்காரு. ஃபைனலி இந்த 2 பேருடைய சாட்சி முக்கிய எவிடன்ஸா எடுக்கப்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் இந்த சந்திரேஷுக்கு எதிராக இருக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் சந்திரேஷோடைய ரூம்ல ஸ்ருதியோடைய உடஞ்ச வளையல்களும் கிடைச்சதுனால சந்திரேஷ் தான் குற்றவாளின்னு 2009 ஜூலை 31 போபாலுடைய செஷன் கோர்ட் இந்த சந்திரேஷுக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்திருக்கு. பட் இந்த கேஸ் இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் இன்னும் மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் வெளிவந்தது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு சில நாட்கள்லயே சந்திரேஷ் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தோடைய ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ண ஆரம்பிச்சாரு. பட் இவருடைய இந்த மனுவை பல நாட்கள் கிடப்புல தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தது. அந்த லாக்டவுன் சமயத்துல விசாரணை நடக்காம அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் விசாரணை பண்ணி ஃபைனலி 13 வருஷம் கழிச்சு தான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை 2022 மே மாசத்துல மத்திய பிரதேசத்துடைய ஹைகோர்ட் வந்து கொடுத்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன இருந்துச்சு, இந்த ஸ்ருதி எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, இந்த சந்திரேஷுக்கும் ஸ்ருதியோடைய கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஸ்ருதியை இந்த சந்திரேஷ் தான் கொலை பண்ணாரா அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயத்துக்குண்டான பதில்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஆர்டரா நம்ம பார்க்கலாம். இந்த கேஸை எடுத்து நடத்தின அரசு தரப்பு வக்கீல் சந்திரேஷ் தான் குற்றவாளின்னு அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணி அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருந்தாங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே கவனிச்ச ஒரு ஆள், முக்கியமா இந்த சமுதாயத்துல பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், சரியான முறையில விசாரிக்காம ஆள்பணமும் பணபலமும் உள்ள ஒரு கூட்டம் அவரை செய்யாத தப்புக்கு மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைச்சு இந்த சந்திரேஷுக்கு ஆதரவா HR நாயுடு அப்படின்ற ஒருத்தர் வாதாடுவதற்காக வந்திருக்காரு. அவர் எடுத்த ஒரு சபதம் என்னன்னா, இந்த பையன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத நான் கண்டிப்பா இந்த கோர்ட்ல நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்ற சபதத்தோட தான் இந்த வழக்குடைய ஃபைல் மொத்தத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு. இந்த வழக்குல இருக்கிற பல லூப் கோல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மறு விசாரணை நடக்க ஆரம்பிச்ச இடைப்பட்ட நாட்கள்ல டாக்டர் ஹேமந்த் வர்மா கிட்டையும் அவருடைய டிரைவரான ராம் பிரசாத் கிட்டையும் பல நாட்கள் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்யப்படுது. முக்கியமா HR நாயுடு தான் பல கொஸ்டினை கேட்டிருந்திருக்காங்க. அப்படி கேட்டதன் மூலியமா தான் இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்லயுமே ஏதோ ஒரு சில முரண்பாடு இருக்கிறத ரொம்ப நுண்ணியமா கவனிச்சு அடுத்தடுத்த வாதங்கள்ல இந்த சந்திரேஷுக்கு ஆதரவா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீதிபதி முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, டாக்டர் வர்மா தன்னுடைய கம்ப்ளைண்ட்ல என்னுடைய டிரைவர் ராம் பிரசாத் மிக கனமான சிகப்பு கலர் பெட்டை சந்திரேஷ் கார்ல தூக்கிட்டு வந்து வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ராம் பிரசாத் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயா இருக்கட்டும், நீதிபதி முன்னாடி சாட்சி சொல்லும் போதா இருக்கட்டும், அந்த பெட் வந்து வெயிட்டா இருந்துச்சு, ஹெவியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லவே இல்லை. இதை தவிர அந்த டிரைவர் அந்த பெட்டை சிங்கிள் டச் கூட பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பெட் வந்து உண்மையாவே வெயிட்டா இருந்துச்சா இல்லையாங்கிறத எப்படி இவங்க 2 பேரும் சொன்னாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை நீதிபதி முன்னாடி எழுப்ப ஆரம்பிச்சாரு. 2வது பாயிண்டா, இந்த பச்சமார்ஸ் ஹில்ஸ் கிட்ட இந்த கார் அங்க நிறுத்தும் போது எதனால 150 இருந்து 200 அடி தள்ளி போய் இந்த டிரைவர் ராம் பிரசாத் யூரின் போகணும், அதே சமயம் அவர் ஓட்டிட்டு வந்த அந்த குவாலிஸ் காருடைய டிக்கிய சாவி இருந்தா மட்டும்தான் திறக்க முடியும், ஆனா இவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது காருடைய சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல சாவியே இல்லாம எப்படி சந்திரேஷ் வந்து அந்த டிக்கியை ஓபன் பண்ணி அந்த பெட்டை தூக்கி பள்ளத்தாக்கு கிட்ட போட முடியும்? அப்போ இதுல ஏதோ தில்லுமுள்ளு
இருக்கு அப்படின்ற மாதிரி வாதங்களை முன் வச்சாரு. இதை விட ஒரு முக்கியமான பாயிண்டா என்ன வைக்கிறாருன்னா, அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த குவாலிஸ்கார பல நாட்கள் கழிச்சு தான் போலீஸ் அதிகாரிகள் வேணுமுனே தாமதமா மீட்டெடுத்திருக்காங்க. அதே சமயம் அந்த காருடைய டிக்கில ஸ்ருதியோடைய ரத்தம் கசிஞ்சிருக்கு, அதை நாங்க மீட்டெடுத்தோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ரத்தம் வெளியில வருவதற்குண்டான எந்த ஒரு காயமுமே அந்த பொண்ணுடைய உடம்புல காணப்படல. அதாவது ஒரு ஆள் ரொம்பவும் உயரமான இடத்துல இருந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை தூக்கி போட்டதுக்கு பிறகுதான், அதுவும் இறந்ததுக்கு பிறகு தூக்கி போட்டதுக்கு பிறகுதான் எலும்புகள் உடைஞ்சி ரத்தம் லேசா கசிய ஆரம்பிச்சது. அதுவும் உயிரோட இருக்கும்போது எந்த அளவுக்கு கசியுமோ அந்த அளவுக்கு கசியல. அதனால சயின்டிபிக்கா இந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகுதான் இந்த பெண்ணுடைய எலும்பு முறிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே சொல்லப்பட்டிருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அந்த காருக்குள்ள ரத்தக்கரை வந்திருக்கும்? அப்போ இதுலயுமே எது தில்லுமுள்ளு இருக்குன்னு இந்த ஹெச்ஆர் நாயுடு நீதிபதி முன்னாடி கேள்விகளை வைக்க ஆரம்பிச்சாரு. முக்கியமா 4வது பாயிண்டா, மொத்த நீதிமன்றமே ஆடி போற மாதிரியும் அரசு தரப்பு வக்கீலுமே ஆடி போற மாதிரியும் ஒரு முக்கியமான எவிடன்ஸை இந்த ஹெச்ஆர் நாயுடு நீதிபதி முன்னாடி தாக்கல் பண்றாரு. அது என்னன்னா, சம்பவம் நடந்த நாள்னு சொல்லப்படுற செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராம் பிரசாத் தன்னுடைய கார்ல ஒரு டோல்கேட் கிட்ட நிறுத்தினதாகவும், அந்த டோல்கேட்டோடைய ரெஜிஸ்டர் புக்ல 4 பேர் நாங்க போனோம், அதுல தலைக்கு 1 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ரூபாய், காருக்கு 5 ரூபாய் அப்படின்னு மொத்தம் 9 ரூபாயா அந்த டோல்கேட்ல கட்டி சைன் போட்டுட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவருடைய வாக்குமூலம் வந்து நானும் இந்த சந்திரேஷ் மட்டும் தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ 4 பேர் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி எதனால டோல்கேட்ல அப்படி ரெஜிஸ்டர் புக்ல எழுதணும்? சோ இதுலயுமே ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு அப்படின்னு இந்த வாதத்தையும் முன்வைக்க ஆரம்பிச்சாரு. சோ இந்த பாயிண்ட்ல கேட்கும்போது அரசு தரப்பு வக்கீல் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. முக்கியமா கடைசியா யாரு ஸ்ருதியை பார்த்தா, ஸ்ருதி அந்த இடத்துக்கு தான் வந்தாளா, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்ற எதையுமே அரசு தரப்புல இருந்து நிரூபிக்கவே இல்லை. இதை பத்தி நீதிபதியுமே அரசு தரப்பு வக்கீல் கிட்ட கேட்கும்போது அவங்களால எந்த ஒரு பதில்களுமே சொல்ல முடியல, எந்த எவிடன்ஸுமே தரவே முடியல. இன்னொரு பக்கம் ஹெச்ஆர் நாயுடு அடுத்தடுத்த கேள்விகளை என்ன வைக்கிறாருன்னா, இந்த டாக்டர் ஹேமந்த் வர்மாவை தவிர வேற யாருமே இந்த பொண்ணையும் இந்த பையனையும் அந்த ஹாஸ்டல்ல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்லவே இல்லை. முக்கியமா இந்த பொண்ணும் பையனும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது, இந்த ஹாஸ்டல்ல இந்த பொண்ணும் பையனும் தங்கினது போன்ற எதையுமே யாருமே பார்க்கவே இல்லை. இதுக்கான எவிடன்ஸோ இதுக்கான ஐ விட்னஸோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த ஹேமந்த் வர்மாவுடைய ஃபேக் ஸ்டோரி, ஒரு ஃபேக்கான அலிகேஷனை ஒரு ஃபேக்கான சாட்சியை தான் சொல்லியிருக்காருன்னு திட்டவட்டமா அடிச்சு இந்த ஹெச்ஆர் நாயுடு சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுல இன்னும் ஒரு சில பாயிண்டா, காருடைய டிக்கில வந்து அந்த ரத்தம் கிடைச்சதுல அந்த ரத்த சாம்பிள அந்த இடத்துல இருந்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தடையும் இல்ல. அதுக்கப்புறமா ஸ்ருதியோடைய ரத்தத்தை வேற எங்கேயோ எடுத்துட்டு இங்க இருந்து தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாமே. ஆனா அதை எதையுமே இவங்க நிரூபிக்கவே இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்டா, அந்த பெண்ணுடைய உள்ளாடைகள்ல விந்து இருந்ததா சொன்னாங்க. அதை ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கல? உண்மையிலே இந்த பையன் தான் குற்றவாளினா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்கலாமே. அப்ப அந்த பையன் தாங்கிறது உறுதியாயிருக்குமே. ஆனா எதனால இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவே இல்லை, அந்த டிஎன்ஏவையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கவே இல்லை அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டினை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. அது கூட இது எல்லாத்தையுமே இவங்க சரியா பண்ணியிருந்தா இந்த சந்திரேஷ் நிரபராதின்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் அவங்க இந்த முக்கியமான பாயிண்ட்களை பண்ணாம விட்டு முழுக்க முழுக்க இந்த சந்திரேஷ் தான் குற்றவாளி அப்படின்ற ஆங்கிள்லயே விசாரிச்சு அந்த ஆங்கிள்லயே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஆங்கிள்லயே இந்த பையனுக்கு எதிராக வாதாடி செஷன் கோர்ட்ல இந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த ஹெச்ஆர் நாயுடு நீதிபதி முன்னாடி பகிரங்கமா தன்னுடைய வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா இந்த சந்திரேஷ் வேணுமுனே மாட்ட வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே இவருக்கு எதிராக ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த சந்திரேஷ் மற்றும் ஹேமந்த் வர்மாக்குள்ள இருக்கிற பாண்டிங்கை பற்றி விசாரணை பண்ணும்போது அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள சில பாலிடிக்ஸ் இருந்ததாகவும், இந்த ஹேமந்த் வர்மா முழுக்க முழுக்க இந்த பையனை வெறுத்ததாகவும், அந்த ஈகோனால கூட இந்த பையனை மாட்ட வச்சிருக்கலாம், வேற யாரோ பண்ண அந்த கொலைக்கு இந்த பையனை மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னும், அதனால என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, அவரை நீங்க இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா தன்னுடைய வாதங்களை இந்த ஹெச்ஆர் நாயுடு நீதிபதி முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபைனலி இது எல்லாத்தையுமே கேட்ட நீதிபதி அரசு தரப்பு வக்கீல் கிட்ட இதுக்கான பதில்களை கேட்கும்போது எந்த ஒரு பதில்களும் எந்த ஒரு எவிடன்ஸும் சப்மிட் பண்ணாததுனால இறுதியா 13-14 வருஷம் கழிச்சு 2022 மே மாசமாகல இந்த சந்திரேஷ் நிரபராதி அப்படின்னும், இவர் தான் அந்த ஸ்ருதியை கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு மோட்டிவையும் இவங்க சப்மிட் பண்ணவே இல்லை, எந்த ஒரு சாட்சியும் எந்த ஒரு ஆதாரத்தையும் இவங்க கொடுக்கவே இல்லை.
இல்ல, வெறும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சும் இவர் அந்தந்த இடங்கள்ல இருந்தாரு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் செஷன் கோர்ட்ல இந்த விவாதங்கள்லாம் நடந்திருக்கே தவிர இந்த பையன் தான் கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தடயத்துமே சப்மிட் பண்ணாததுனால இந்த பையனை இந்த வழக்குல இருந்து விடுதலை பண்றோன்னு பல வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பை சந்திரேஷுக்கு ஆதரவா கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு கூட இன்னும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த பையன் இது வரைக்கும் வேலை பார்த்துருந்தா மாசத்துக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான், இந்நேரம் டாக்டர் ஆயிருப்பான், அவனுடைய முழு லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. உங்களுடைய இந்த தவறுதலுக்காக மத்திய பிரதேச மாநிலம் அவருக்கு 42 லட்ச ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதே சமயம் இனி வரும் காலங்களில் இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணலாம். இந்த சந்திரேஷுக்கு உண்டான சட்ட ரீதியான ஆதரவுகள் எல்லாத்தையுமே, அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே அரசே தான் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரையுமே போட்டிருந்திருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த சந்திரேஷ் விடுதலையா இருந்திருக்காரு. இந்த HR நாயுடுக்கு அந்த நேரத்தில் பயங்கரமான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அந்த நேரத்தில் குவிய ஆரம்பிச்சது. பல நாட்கள் கழிச்சு சிறையில் இருந்து விடுதலையாக போற சந்திரேஷை அவருடைய சகோதரர் தான் வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் அங்க இருந்த மீடியா ஆட்கள் வந்து இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, நான் பாஸ்ட்ல நடந்த எதையுமே பேச போறது இல்ல, என்னுடைய விட்டு போன மெடிக்கல் படிப்பை நான் கண்டினியூ பண்ண போறேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் புது லைஃபை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி நிம்மதியா ஏதோ ஒரு மூலையில இந்த சந்திரேஷ் தற்போதைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப சந்திரேஷ் கொலையாளி இல்லைன்னா ஸ்ருதிக்கு அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, யாரு ஸ்ருதியை கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணாங்க, எந்த இடத்துல கொலை பண்ணாங்க அப்படின்ற எல்லா கொஸ்டினும் இப்போ வரைக்கும் இன்னும் மர்மமாவே தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இவ்வளோ விஷயங்கள் படிச்சு பார்த்ததுக்கு பிறகு எனக்கு தோன்றின சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன். உங்களுக்குமே நிறைய பாயிண்ட்ஸ்லாம் தோணும், அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல 1 by 1 சொல்லுங்க. எனக்கு தோன்ற பாயிண்ட்ஸை நான் இப்போ சொல்றேன். இந்த ஸ்ருதியும் சந்திரேஷும் எப்படி காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஸ்ருதியோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த பையனுக்கும் ஸ்ருதிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. 2 வீட்டு சைட்லயுமே பிடிச்சு போக ஆரம்பிக்குது. அதனால இந்த பையன் டாக்டர் முடிச்சதுக்கு பிறகு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ருதியோடைய அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அப்பப்போ தன்னுடைய மகள் வந்து இந்த பையனை பார்க்கறதுக்கு வருவாதான். அப்படிதான் செப்டம்பர் 19ஆம் தேதி கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவர் சொன்ன மாதிரியே செப்டம்பர் 19ஆம் தேதி இந்த ஸ்ருதி கிளம்பி போயிருந்திருக்கணும். அந்த நேரத்தில் இந்த ஹேமந்த் வர்மா ஸ்ருதியை பார்த்துருக்கலாம். ஏற்கனவே சந்திரேஷ் கூட பயங்கர ஒரு ஈகோவும் ஒரு பொறாமையும் ஒரு கோபமும் இருந்ததுனால இவளை கொலை பண்ணி இவன் மேல அந்த பழியை போட்டுட்டா நம்மளுடைய ஆத்திரத்தை தீர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஹேமந்த் வர்மா நினைச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில் தன்னுடைய கேங் கூட தன்னுடைய டிரைவர் கூட சேர்ந்து இந்த ஸ்ருதியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற ஏதோ ஒரு பெட்டை எடுத்து இந்த பொண்ணை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி இந்த குவாலிஸ் கார்ல வச்சு இந்த ஹேமந்த் வர்மாவும் அவருடைய டிரைவரான ராம் பிரசாத்தும் இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து அந்த பச்மார் ஹில்ஸ் என்ற இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் டோல்கேட்ல போய் சொல்ல முடியாததுனால 4 பேர் கார்ல டிராவல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஃபீஸ் கட்டிட்டு கையெழுத்து போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சடலத்தை எக்ஸாக்டா அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு இவங்க ரிட்டர்ன் திரும்பி வந்து ஐஜி மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இந்த அரசியல் ரீதியாகவும் சில ஆட்களை தனக்கு தெரியுங்கிறதுனால இந்த பையனை ஈஸியா மாட்ட வச்சு இந்த கடிதத்தை இந்த ஹேமந்த் வர்மா எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கைது செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுது. இதை நான் எப்படி கரெக்டா சொல்றேன்னா, ஜட்ஜ்மெண்ட் காப்பியா ஃபுல்லா படிச்சப்போ ஒரு லைனை நான் நோட் பண்ணேன். அதுல இந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது இந்த சந்திரேஷ் வந்து கார் வாங்கிட்டு போன நேரத்துல நீ எங்க இருந்த அப்படின்னு கோர்ட்ல ஹேமந்த் வர்மாவை கேட்டிருக்காங்க. அப்போ ஹேமந்த் வர்மா என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா, போபால்ல இருக்கிற ஒரு பேஷண்டோடைய வீட்டுக்கு நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் இந்த ஹாஸ்டலுக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி இருந்திருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவன் சொன்ன அந்த வாக்குமூலம் ஏன் ஃபேக்கா இருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த சந்திரேஷை வேணுமுனே மாட்ட வைக்கிறதுக்காக ஸ்ருதியோடைய பேர்ல ஒரு ஓபிசி டீமை இவனே ரெடி பண்ணி அவங்களுடைய ரூம்ல வச்சிருக்கலாம். ஸ்ருதியை கொலை பண்ண நேரத்துல அவருடைய உடஞ்ச வளையல்களை கூட வேணுமுனே இந்த சந்திரேஷோடைய ரூம்லயும் தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய அனுமானம் இதை எல்லாத்தையுமே சொல்லுது. பட் உண்மையா பொய்யாங்கிறது அந்த கடவுளுக்கும் அந்த ஸ்ருதிக்கும் தான் தெரியும். பட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சந்திரேஷுக்கு ஆரம்பத்தில் செஷன் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதுல அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்டம் நடந்தது கூட அதே காந்தி மெடிக்கல் காலேஜ் தான். இந்த ஹேமந்த் வர்மா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்படல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொல்லி இருந்திருக்கலாம். பட் உண்மை என்னன்னு சரியா தெரியல, ஒருவேளை அப்படி இருக்கலாம். அதனாலதான் டிஎன்ஏ எடுக்க வேண்டிய அவசியம் அந்த நேரத்தில் போலீஸுக்கு ஏற்படாத மாதிரியான ஒரு
பாவனையை நீதிமன்றத்தில் உருவாக்கி இருக்கலாம். எப்படி நான் இதை சொல்றேன்னா, அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒருவேளை ஸ்ருதி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா அந்த விந்தணுக்களுடைய சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ பாலியல் பலாத்காரம் பண்ணப்படலன்னு சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்காது, இது ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த ஹேமந்த் வர்மா இந்த சந்திரேசை அவங்களுடைய கேங் கூட மாட்ட வச்சிருக்கணும் அப்படின்னு என்னுடைய இன்டியூஷனும் சில கான்ஸ்பிரசியான தேரியை இன்னும் சில பேர் சொல்றாங்க. ரெண்டாவது கான்ஸ்பிரசி தேரி என்னன்னா, உண்மையாவே இந்த ஹேமந்த் வர்மாவுடைய கேங் தான் இந்த ஸ்ருதியை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இதை தவிர வேற ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா இந்த காலேஜுக்கு அடிக்கடி ஸ்ருதி வரதுனால இந்த சந்திரேஷ் கூட இருக்கிற வேற சில ஆட்கள் அந்த பொண்ணு மேல விருப்பப்பட்டிருக்கலாம். அவங்க யாராவது இந்த ஹேமந்த் வர்மாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம். ஸ்ருதியோடைய கொலையில சம்பந்தப்பட்ட ஆள் யாராவது பெரிய பணக்காரனோ, அப்படி இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆட்களுடைய மகனாவோ, அப்படி இல்லைன்னா அரசியல் ரீதியா இருக்கிற பெரிய ஆட்களுடைய பையனா கூட இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஹேமந்த் வர்மா வந்து இந்த வழக்குக்குள்ள இன்வால்வ் ஆகி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தனக்கு தெரிஞ்ச ஐஜி மூலமா ஒரு ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி இந்த சந்திரேசா மாட்டவும் வச்சிருக்கலாம். பட் அந்த டோல்கேட் மேட்டர் வந்து இதுல இடிக்கிறதுனால இந்த தேரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள உடன்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்குல ஹேமந்த் வர்மாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சந்திரேசா இருக்கட்டும், வேற யாரு வேணாலும் கொலை பண்ணிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது இறந்து போன அப்பாவியான ஸ்ருதிக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம இந்திய சட்டமா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற எந்த சட்டமா இருக்கட்டும், அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை வச்சு குற்றவாளிகளையும் ஈஸியா தப்பிக்க வைக்க முடியும், ஏன் நிரபராதிகளை கூட ஈஸியா தண்டிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்ருதியோடைய கொலை வழக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின், நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நானுமே உங்க கூட வேற ஆங்கிள் இருந்து இந்த கேஸை யோசிச்சு பார்க்குறேன். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸ் மூலியமா நாம அந்த இடத்துல இருந்து விசாரணை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்குள்ள இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வியூல இருந்து இந்த கேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சந்திரேஷ் வந்து அப்பாவியா இருப்பாரா, அப்படி இல்லைன்னா உண்மையான கொலையாளியா இருப்பாரா, அப்படி இல்லைன்னா வேற யார் கொலையாளியா இருப்பா அப்படின்ற உங்களுடைய அனுமானம் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.